ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பாக்குறேன். என்னோட பார்வையில நான் பாக்குறேன். பட் நீங்க எப்படி பாக்குறீங்கங்கிறது அது உங்களோட இதுதான். ஓகே, நான் அடுத்து இங்க தனலட்சுமி அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. Thank you. Hi leaders, good evening to all. I am Dhanalakshmi, branch direct லெவல்ல இருக்கேன். என்னுடைய டீம் வந்து VFF டீம். என்னுடைய அப்ளைன் பாத்தீங்கன்னா அருணா சிஸ்டர் அண்ட் ரிஸ்வனா மேம். நான் வந்து 3 மந்த் ஃபுல்லா ஆயிட்டு 4th மந்த் 14 டேஸ் ஆயிடுச்சு பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்தது. எனக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது வந்து ஒரு லோன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணேன். அங்க வந்து காலையில 6 மணிக்கு போயிட்டுனா ஈவினிங் வந்து 6 மணி ஆயிடும். ஃபர்ஸ்ட் எனக்கு கேர்ள் பேபி இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு போயிட்டு வந்து மறுபடியும் அவங்களும் பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு வந்துட்டு இப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேபி டெலிவரி ஆகும்போதும் மறுபடியும் நம்மளுக்கு அதே இதுல தான் வரும். பாப்பா ஒரு ஏஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் 1.5 இயர் ஆச்சுன்னா மறுபடியும் வேலைக்கு அனுப்புவாங்க அப்படின்ற நினைப்பு வந்துச்சு. அவங்களுக்கு 7 மந்த் ஆகும்போதே நானு சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல நம்ம வீட்ல இருந்தே வேலை செய்ய வந்து ஏதாச்சும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது தான் அருணா சிஸ்டர் மூலியமா நானு ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எல்டிபி லிங்க் குடுத்தாங்க. ஜாயின் பண்ணி எனக்கு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன்ற அதர் கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஆனா அதுல எனக்கு இன்கம்ன்றது வந்து எதுவுமே வரல. ஆனா அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பெட்டரா தெரிஞ்சது. சரி இதுல ஜாயின் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இதுல வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தானே வீட்டுக்கு தேவையானது தானே வாங்க போறோம்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி எனக்கு 3 மந்த் ஃபுல் ஆயிட்டு 4th மந்த்லயே பிரான்ச் அடிக்கொண்டெல்லாம் நான் நினைச்சே பார்க்கல. ஆனா அதுக்கப்புறம் நான் அச்சீவ் பண்ண வந்து எனக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்பவே கிளியர் ஆச்சு. அதுவும் இல்லாம என்னுடைய வீட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இல்ல இப்போ நீ போய் பண்ணியே ஆவணுமா அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் வந்துச்சு. இப்போ மறுபடியும் என்ன வேலைக்கு அனுப்ப தானே போறீங்க. நான் அது இதுல ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். ஆனா அது வரைக்குமே எனக்கு நான் 12% வர வரைக்குமே எனக்கு சப்போர்ட் கிடையாது வீட்ல. பர்ச்சேஸ் பண்ண கூட எனக்கு யாரும் தரமாட்டாங்க. எனக்கு தேவையானது, பசங்களுக்கு தேவையானது எல்லாமே இது சேர்த்து நானே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் 12% வரும்போது தான் என்னுடைய ஹஸ்பண்ட், "ஓகே நீ 12% இவ்வளோ சீக்கிரம் அடிப்பேன்ட்டு நான் நினைக்கல. ஓகே நான் சப்போர்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேனர் அடிக்கிறது, அது இது பண்றது எல்லாமே அவரு சப்போர்ட் பண்ணாரு. நான் அப்புறம் கூட ஒரு 5 ஆர் 6 டேஸ் வந்து சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. "இல்ல வேண்டாம். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் நீ ஒர்க் பண்ணணுமா? வேண்டாம்" அப்படின்றது தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் பிரான்ச் அடிக்கும்போது, சரி ஓகே அப்படின்ற இதுல தான் சொன்னாரு. அதுக்கப்புறமும் ஒரு 3 டேஸ் இதானதும் வேண்டாம், மறுபடியும் வேண்டாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி நம்ம 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணாலே 12,000 மட்டும் தான் வரும். ஆனா இதுல அப்படியெல்லாம் கிடையாது தானே. நம்ம மந்த் நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் தான். அதுல வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ரூ. 1000 தான் ஏத்துவாங்க அப்படின்றத வந்து பார்த்தேன். எனக்கு அப்ளையன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. நான் 5%ல இருந்து நான் பிரான்ச் வர்ற வரைக்குமும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. எனக்கு இதுல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது எல்லாமே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு இப்படியெல்லாம் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட பேசுவேன். இல்ல இதெல்லாம் வரதெல்லாம் சகஜம் தான். நீங்க உங்களால முடியும், முடியாது நம்பளால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு டைம் வுமன்ஸ் மீட்டிங் வைக்கும்போதும் எனக்கு வந்து கண்டிப்பா ஜென்ஸால முடியாது வந்து லேடீஸால கண்டிப்பா முடியும். ஏன்னா 10 மாசம் குழந்தைய சுமந்து பெத்துடுறோம். நம்ம அதோடவா இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா இருக்க போது, கஷ்டமா இருக்க போது அப்படின்ற தாட் வந்துச்சு எனக்கு. சரி நம்ம கண்டிப்பா இதுல நம்மளால சக்சஸ் பண்ண முடியலன்னா, நம்ம வேற எதுலயுமே சக்சஸ் பண்ண முடியாதுன்ற எண்ணமும் வந்துச்சு. அப்புறம் எனக்கு இருக்க அ ஜாயின் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு எல்டிபி அட்டெண்ட் பண்ணதுமே, இல்ல எனக்கு இதுல இஷ்டம் இல்ல அப்டின்ட்டு போயிடுவாங்க. சரி மேம் கிட்ட பேசும்போதெல்லாம் ரிஸ்வானா மேம் கிட்ட இல்ல கோ நெக்ஸ்ட் ஒருத்தர் போனாங்கன்னா நம்மளுக்கு சக்சஸ் நம்ம ஒரு படி மேல ஏறுறோம் அப்டின்னு சொல்லி தட்டி குடுப்பாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு மெயினா என்னுடைய அப்ளையன்ஸ் இல்ல அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட் மந்தே நான் வெளில போயிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ரிலேஷன்ஸ் ஆர் ஃபிரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணேன். இந்த மாரி ஜாப் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே எனக்கு இது பண்ணல. என்னுடைய ஓன் சிஸ்டர் மட்டும் தான். ஆனா அவங்களுக்கு குடுக்கும்போது கூட நான் இந்த மாரி இருக்குன்றத வந்து நான் சொல்லி எல்லாம் ஜாயின் பண்ணல. இந்த மாரி ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு. நீங்களும் வீட்ல தானே இருக்கீங்க. ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகேன்னா ஜாயின் பண்ணுங்க அப்டின்ற மாரி தான் நான் அவங்களுக்கும் சொல்லி இன்வைட் பண்ணேன். அவங்களுக்கும் ஓகே செய்யலாம். நம்ம வீட்ல இருந்து நம்மளால சாதிக்க முடியலன்னு யாரும் சொல்லக்கூடாதுல்ல. நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்டின்ட்டு சொன்னாங்க.
அப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஸ்டன்சி ஆஃபரை பத்தி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு 31st தான் எனக்கு ஐடி போட்டு கொடுத்தாங்க. மார்னிங் ஐடி போட்டதும் ஈவினிங் வந்து 30 பிவி தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மந்த். கன்ஸ்டன்சி ஆஃபரை பத்தி எனக்கு தெரியாது. செகண்ட் மந்த் 2 வந்துச்சு, மந்த் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அப்பவே எனக்கு அருணா சிஸ்டர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கன்ஸ்டன்சி ஆஃபர் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க, நம்மளுக்கு ஃப்ரீ வவுச்சரும் வரும், பிளஸ் நம்மளுக்கு சீக்கிரமா அச்சீவ் பண்ண நம்மளுக்கு பாயிண்ட்டும் வரும் அப்படின்றத சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மந்த்ல இருந்தே கன்சல்டன்சி ஆஃபர் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண என்னுடைய டீம்ல இருக்கவங்களும் எல்லாருமே அதே ஸ்டார்ட் பண்ணாங்க. 100 பிவி கன்சல்டன்சி பண்ணாங்க. அதுல வந்து எனக்கு டவுன்லைன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போக போக வந்து எனக்கு கீழே இருக்க டவுன்லைன்ஸ் வர ஸ்ட்ரகிள்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதையும் மீறி இல்ல இந்த மாதிரி வரதெல்லாம் சகஜம் தான், நாங்களும் இது பண்ணி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணுச்சு. அப்புறம் வாட்ஸ்அப்ல வர மெசேஜஸ் அண்ட் லேர்னிங் வீடியோ இதெல்லாம் நான் பார்க்க எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருந்தது. நம்ம வந்து 1 இயர் 1 லேக்னு சொல்லுவாங்க, நம்ம அவ்வளோ லாங் எல்லாம் போகக்கூடாது, 6 மந்த்லயே நம்ம அடிக்கணும், இல்ல 7 மந்த்ல வரணும் அப்படின்ற தாட் வச்சுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இது இப்படி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி தாட் இருக்குங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் சிஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது, கண்டிப்பா முடியும் சிஸ்டர், நம்மளால முடியாதது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மோட்டிவேட்டடா பேசினாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் தான் சரி ஓகே, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற தாட்டை தூக்கிட்டு நம்மளால முடியாது எதுவும் கிடையாது அப்படின்றத இது பண்ணி நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வீட்டுக்காரர் சரி அந்த 3 டேஸ்க்கு ஃபைட் ஆயிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நீ பண்ணு உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து செய்ய எனக்கு ஓகே நம்ம பண்ணிட்டே இருக்கலாம், நம்ம அப்ளையன்ஸ் சப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இது என்னன்னா, நம்ம இதுல விட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேற எதுலயும் நம்ம கஷ்டப்பட்டு தான் செய்யணும். போய் இன்னொருத்தர்கிட்ட ஏன்னா 5, 6 வருஷமா போயிட்டு நம்ம இன்னொருத்தர் கையில கால்ல விழுந்து ஒர்க் பண்ணதெல்லாம் போதும். நம்ம வீட்ல இருந்தே நம்ம பசங்கள பார்த்துட்டு இன்னொரு விஷயம் எனக்கு வந்து என் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மறுபடியும் வேலைக்கு போயிட்டோம்னா அது மிஸ் பண்ணிடுவோம். ஆனா இது மிஸ் பண்ணக்கூடாது. நம்மள வேலைக்கு போறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம இதுல அச்சீவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் நானு இதுல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஒரு விஷயத்துல நம்ம உறுதியா இருந்தோம்னா, நம்ம வந்து எந்த எந்த விஷயத்துல எந்த படி வேணா நம்ம சாதிக்கலான்றது வந்து நான் வெஸ்டேஜ்ல கத்துக்கிட்டேன். அதனால தான் சொல்றேன், நம்மளால முடியாதுன்றது வந்து எதுவுமே கிடையாது. நம்ம மேல நம்ம ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா இதுல வெற்றி பார்க்கலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ விஷுவல். ஓகே ஓகே கிரேட். இன்னைக்கு பேசின 3 லேடிஸ், இன்னைக்கெல்லாம் லேடிஸ் தான் நிறைய பேர் பேசுறாங்க. ஓகே குட். அதான் நிறைய விமன்ஸ் தான் இந்த பிசினஸை கன்சிஸ்டண்டா பண்றாங்க. நான் பாக்குற ட்ரெண்ட் என்னன்னா, நான் 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 ஒரு அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு புரிய வர்றது என்னன்னா, நிறைய ஜென்ஸும் ஜாயின் பண்றாங்க. அவங்கெல்லாம் என்னன்னா, அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இதுலனா இன்னொரு 10,000 ரூபாய்க்கு வேலை அவங்களுக்கு நிறைய ரெடியா இருக்கு. இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு அவங்க மனம் ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த போராட குணம் இல்லை. ஆனா விமனுக்கு வந்து இது நம்ம பண்ணலாம். ஏன்னா வீட்டில தான் இருக்காங்க நிறைய பேர். இதுதான் நமக்கு பெஸ்டா இருக்கும். டிமோட்டிவேட் ஆனாலும் 2 நாள் வெளியே போயிட்டு திரும்பவும் வேற வழி இல்லாம அப்படி ஒரு சிலர் வந்து பண்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலை திரும்ப திரும்ப வந்து பண்றதுக்கு அவங்க சுத்தி இதுவே தான், வேற வழி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையிலயும் ஒரு சிலர் பண்றாங்க. அப்படி எப்படி வந்து பார்த்தாலும் கடைசியில அச்சீவ் பண்ணும்போது இவங்க திரும்ப திரும்ப வந்து அப்படி என்னன்னா, லேடிஸ் திரும்ப திரும்ப வந்து இதுலயே வந்து ட்ரை பண்ண எவ்வளவுதான் ரிஜெக்ஷன் வந்தாலும் திரும்ப வந்து நின்று பார்த்தா கடைசியில அச்சீவ் பண்ணிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய அச்சீவர்ஸ் வந்து விமனா தான் இருக்காங்க. அந்த போராடுற குணம் ஜென்ஸ்க்கும் நிறைய பேருக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன நடந்தாலும் இதுல நிக்கணுங்க, விட்டுட்டு போயிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதான் நம்ம வந்து அதை சால்வ் பண்ணி அடுத்து ஓவர் கம் பண்ணி அதை இது பண்ண முடியும். பயந்து பின்வாங்கிறது அது ஈஸி, ஆனா அதுல நின்று போராடுறது தான் கஷ்டம். அது மாதிரி விமன்ஸ் நிறைய அச்சீவ் பண்றாங்க. விமன்ஸ் அதுல தொடர்ந்து அதை ஃபேஸ் பண்ணி எப்படியோ ஒன்று முட்டி மோதி அச்சீவ் பண்றதை நான் இங்க நிறைய பேரை பார்க்குறேன். அதுவும் இன்னைக்கு பேசின 3 பேருமே ரொம்ப சீக்கிரமாவே அதுவும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க.